பைட் மார்க்ஸ் பார்த்தாவே தெரியும், 2 பாயிண்ட் இருக்கும். ஸோ வந்து அந்த பைட் மார்க்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த டார்னிகுட் வச்சு கட்டக்கூடாது. அப்படி கட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா, அது பிளட் ஃப்ளோ இருக்குல்ல, பிளட் ஃப்ளோ வந்து கீழே வராமல் அந்த பிளட் ஃப்ளோ கட் ஆகும்போது உன்னோட செல் எல்லாமே அப்படியே நெக்ரோசிஸ் ஆகிட்டே வரும். ஸோ அது லாங் டேர்மாக என்ன ஆயிரும்னா, ஹாஸ்பிட்டல் வரும்போது லேட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஆம்புடேஷன் பண்ணுற மாதிரி ஆயிடும். அது ஒரு சின்ன இதுதான், ஆனால் அதை அப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொன்று, உன்னோட ஹார்ட் லெவலுக்கு கீழே தான் வந்து அந்த ஸ்னேக் பைட் மார்க் உள்ள லிம்ஸ் இருக்கணும். கையோ காலோ வந்து ஹார்ட் லெவலுக்கு மேலே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு அசையக்கூடாது, கை கால் எதுவுமே அசையாமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க பயப்படுவாங்க எப்படி இருந்தாலும், காம் பண்ணிட்டு. ஆமாம், பேனிக் ஆகாமல் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளட் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கோ அவ்வளோ நல்லது. ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ளோ அதிகமாகிடும். ஃப்ளோ அதிகமாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் மெயினாக பண்ணணும். ஸோ பண்ணக்கூடாது என்னென்னா, அந்த டார்னிகுட் கட்டக்கூடாது. இன்னொன்று வந்து அந்த இடத்துல பிளேடு வச்சு அறுப்பாங்க தெரியுமா, பிளேடு வச்சு அறுக்கிறது, கடிச்சு துப்புறது, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருப்பாங்களே இங்கே. அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. கடிச்சு துப்புனாங்கன்னா வந்து இதாகும், அதனால ஒரு யூஸும் கிடையாது. அதாவது கடிச்சோடனே வந்து பிளட்டில் கலந்துடும். நீ அந்த இடத்த மட்டும் கடிச்சு துப்புனா குறையும் அப்படிலாம் கிடையாது, ஆல்ரெடி சர்க்குலேட்டட் தான். ஸோ அதனால் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்குள்ளே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறது பெஸ்ட்டு. நீங்கள் அந்த எதுவுமே பண்ண தேவையில்லை ஆக்சுவலி. அப்புறம் ஊண்டு இருக்குல்ல, அந்த ஊண்டில் வந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு, துணி எப்படி கட்டணும்னா லைட்டாக அந்த ப்ளீடு வெளியில் வராமல் மேலே கட்டணும். அந்த துணியில் கை வச்ச அப்படின்னா உன்னோட 2 விரல் உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு லூஸாக தான் கட்டணும். ஸோ டைட்டாக கட்டினா தான் நான் சொன்ன மாதிரி பிளட் ஃப்ளோ இதாகிடும். 1/2 ஹவருக்குள்ளே கொண்டு போயிட்டா மோஸ்ட்லி சேஃப் தான். இன்னொன்று, முடிஞ்சால் அந்த ஸ்னேக் வந்து என்ன ஸ்னேக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஏன்னா வந்து நியூரோடாக்சிக்கா அப்படி சப்போஸ் தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தேடிட்டு அதுக்கு 1 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி அதே நிறையா பேர் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் தப்பு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்னேக் வந்து பாய்சனஸாக இருக்காது, ஒரு சில ஸ்னேக்கு பாய்சனஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஊர்லெலாம் தப்பு தப்பாக தான் பண்ணுவாங்க, நீங்களும் தப்பு. ஐஸ் கட்டி வைக்கிறது அதுவுமே தேவையில்லை. ஐஸ் க்யூப்ஸு மற்ற ஏதோ ஒன்று, அப்போ டக்குன்னு தண்ணி கொடுக்கணும், அது எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு மொபிலைஸ் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சாலும் ஓகே தான். இல்லை அப்படியே காமாக எதில் ஏதாவது வெஹிக்கிள் கிடச்சுன்னா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறது பெஸ்ட்டு.